வெல்கம் டு zana's recipes. இன்றைக்கி நம்ம ஆயிரக்கணக்கில் ரெஸ்டாரண்ட்டில் வாங்கி KFC சிக்கன் சாப்பிட்ருப்போம். அவ்வளோக்கெலாம் செலவு பண்ணாதீங்க. ஒரு 200 ரூபாய் இருந்துச்சுன்னா 5 பேர் தாராளமாக KFC சிக்கன் ஒரிஜினல் KFC ஸ்டைலில் செய்ய போகிறோம். என்கிட்ட நிறைய பேர் நம்ம ஆல்ரெடி KFC சிக்கன் வீடியோ போட்டிருக்கோம். அதில் ஒரிஜினலாக போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. உங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா KFCக்கு நிறைய பேர் கார்ன் சிப்ஸு அதே போல் ஓட்ஸ் எல்லாம் சேர்ப்போம். நம்ம கூட கார்ன் சிப்ஸ் தான் சேர்த்துருந்தோம். அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. வீட்டில் இருக்க பொருளை வச்சு ரொம்ப சிம்பிளாக ஒரிஜினலாக பண்ண போகிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ஒரு 5 லெக் பீஸ் வாங்கி வச்சுருக்கேன். எடை அளவில் பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 கிலோ லெக் பீஸ் இருக்குது. லெக் பீஸை கழுவிட்டு நல்லா கத்தியை வச்சு இது போல் நல்லா கீரல் போட்டுருங்க. ஏன்னு உப்பு காரம்லாம் கொஞ்சம் பிடிக்கணும் கறியில். அதுக்காக இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. மறக்காமல் கீரலை போட்டு வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரியே பண்ணிடுங்க. இதே போல் நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா லெக் பீஸ்லையும் குட்டி குட்டியாக லைட்டாக கீரலை போட்டு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நான் எல்லா லெக் பீஸ்லையும் கீரல் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள், முன்பக்கமும் பின்பக்கமும். இதை ஒரு மிக்சிங் பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதுக்கு 1/2 கப்பு போல் தயிர், அதாவது 125 கிராம் தயிர் சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அந்த கப்பால் 2 கப்பு தண்ணி ஊற்றிடுங்க. பாருங்கள், 1/2 கப்புக்கு தயிருக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். கூடவே 3/4 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டெப்பு ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு. அதாவது இப்போ தயிர் நம்மளுக்கு மோராக இருக்குது. மோரில் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போ 1/2 மணி நேரமாக நல்லா ஊறிடுச்சு பாருங்கள், கலரே சேஞ்ச் ஆயிடுச்சு. இதை தனியாக இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். ஊறி இருக்கிற கறியை எடுத்து இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. இதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், கெச்சப் டொமேட்டோ கெச்சப் 2 டேபிள் ஸ்பூன், நார்மலாக வீட்டில் இருக்கக்கூடிய டொமேட்டோ கெச்சப், 3/4 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 3/4 டேபிள் ஸ்பூன் உப்பு. ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், இதுலேயும் உப்பு போட்டுக்கலாம். மறுபடியும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அந்த உப்பு காரம் எல்லாமே நல்லா படுற மாதிரி. அதுக்கப்புறமா இதை கம்ப்ளீட்டாக 3லேருந்து 4 மணி நேரம் ஊற வச்சுருங்க. டிஸ்டர்பே பண்ணாதீங்க. இப்போது நல்லா ஊறிட்டு இருக்கட்டும். இதுக்கு மைதா மாவு 1 கப்பு போல் எடையளவில் பார்த்தீங்கன்னா 250 கிராம் சேர்த்துட்டு கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 1 கப்பு போல் மைதா, மிளகுத்தூள், மிளகாய்த்தூள் 3 சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ 4 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். சிக்கன் நல்லா ஊறிருக்கு. இதை இந்த மைதாவில் வச்சு நல்லா கோட் பண்ணணும். நல்லா அப்படியே தொட்டு தடவி நல்லா டைட்டாக தடவிக்கிட்டே இருக்கணும். KFC சிக்கனில் பார்த்தீங்கன்னா நல்லா க்ரஸ்ட்டாக இருக்கும் பார்த்தீங்களா? அந்த க்ரஸ்ட் வர்றதுக்கு நீங்கள் நல்லா இது போல் கோட் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ கோட் பண்ணதை எடுத்து இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. மறுபடியும் இது போல் எல்லா கறியையும் நம்ம நல்லா அழுத்தி கோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அழுத்த உங்களுக்கு அந்த க்ரஸ்ட் ஃபார்ம் ஆகிக்கிட்டே இருக்கும் பாருங்கள். இப்போ இது போல் நம்ம எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு கோட்டிங் கொடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு கோட்டிங் தான் நம்ம கொடுத்துருக்கோம். 2வது கோட்டிங் நம்ம கொடுக்க போகிறோம். அது எப்படின்னு சொன்னால், நல்லா சில்லுன்னு தண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு கோட்டிங் கொடுத்ததை எடுத்து அந்த சில் தண்ணியில் ஒரு 4 செகண்ட் மட்டும் அப்படியே வச்சுருங்க. பாருங்கள், 4 செகண்ட் வச்சுட்டேன். இப்போ 4 செகண்ட்க்கு அப்புறம் மறுபடியும் இதே கோட்டிங்கில் கொடுத்துக்கோங்க. அதே மாவு இருக்குது பார்த்திங்களா? அந்த மாவில் வச்சு மறுபடியும் செஞ்ச மாதிரியே செஞ்சுக்கணும். நல்லா கைகளை வச்சு நல்லா அழுத்தமாக அந்த மாவை உள்ளே செலுத்தணும் பாருங்கள். இப்போ இது மாதிரி நல்ல க்ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகிருக்குது. இப்போ இதே போல் எல்லா சிக்கனையும் நம்ம பண்ணிக்கலாம். தண்ணியில் 4 செகண்டுக்கு மேலே வைக்காதீங்க. இதே போல் எல்லா சிக்கனையும் நம்ம கோட் பண்ணி எடுத்து வச்சாச்சு பாருங்கள். அதுக்கப்புறமா ஆயிலை ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் ஆனதுக்கப்புறம் சிக்கனை போடுங்க. சிக்கன் போட்டதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப மீடியமில் தான் வச்சுருக்கணும். அடுப்பை ஹையில் வச்சிடக்கூடாது. ஹையில் வச்சிட்டிங்க அப்படின்னா கலர் மட்டும் சேஞ்ச் ஆகும், உள்ளே வேகாமல் போயிடும். நல்லா பூரிக்கு தெளிக்கிற மாதிரி இப்படி கொஞ்சம் ஆயிலை தெளித்து விடுங்க. நல்ல ஒரு 10 நிமிஷம் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். 10 நிமிஷத்துக்கு மிதமான ஹீட்டில் இதே மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக க்ரஸ்ட்டாக ஃபார்ம் ஆகிருக்குது நம்மளுக்கு. இதே மாதிரி அடுத்த சிக்கனை போட்டுக்கோங்க. ஒவ்வொரு சிக்கனுக்கும் கொஞ்சம் டைம் கொடுத்து நீங்கள் வேக வைக்கணும். ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் மறுபக்கம் அப்படியே திருப்பி விடுங்க. பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய க்ரஸ்ட்டாக இருக்கக்கூடிய KFC சிக்கன், ஒரிஜினல் KFC சிக்கன் ரெடி பண்ணிட்டோம்.
அப்படியே நம்ம KFC கடைகளில் செய்கிற மாதிரி தான் செஞ்சுருக்கோம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நல்லா மொறுன்னு வெளியில், உள்ளுக்குள்ளே அப்படியே சாஃப்டாக ஜூஸியாக இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப அற்புதமாக உள்ளே எப்படி இருக்குன்னு சொல்லி காமிக்கிறேன் பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நல்லா சிக்கன் வந்து குக் ஆகிருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஜனாஸ் ரெசிபியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.